எல்லாருக்கும் வணக்கம். இதே மாதிரி ஏதோ ஒரு ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் வந்து ஜிவி பிரகாஷ் பார்த்துட்டு ஹீரோ மாதிரி இருக்காருன்னு சொன்ன மாதிரி ஞாபகம். நான் ரூட்டு மாற்றி விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். அப்போ நிஜமாக சொல்லணும்னா இந்த சாங் பார்க்கும்போது அவர் வந்து வெற்றிமாறன் படத்தை வந்து ரீரெக்கார்டிங் பண்ணும்போது ஹீரோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு கரெக்டாக பார்த்து வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். நிஜமாகவே ரொம்ப அழகாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. வர வர ரொம்ப நல்லா இருக்கு. நான் சமீபத்தில் உங்களுடைய எந்த படமும் நிறைய பார்க்கல. ஆனால் இதில் வந்து ஒரு பொல்லாதவன் டயத்தில் தனுஷ் பண்ண அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்துடுச்சு. நிஜமாக தான் சொல்கிறேன். வாழ்த்துக்கள். ஹீரோயின் பேர் எனக்கு சார் எந்த பேர் சொன்னீங்க சார்? இவனா யாருன்னு கேட்குற அளவுக்கு நான் வந்து இந்த பொண்ணு யார் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு வந்து பக்கத்தில் பேரரசாக தான் எப்பயுமே இந்த ஹீரோயின் பற்றி கேட்கணும்னா அவர்கிட்ட தான் கேட்பேன். ரொம்ப நல்லா இருந்தாங்க ரெண்டு பேருடைய அந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த விழாவுக்கு வர்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து பாரதிராஜா சார். சுரேஷ் ஃபோன் பண்ணி இந்த விழாவுக்கு வரணும்னு சொன்னோடனே அது என்ன டைமாக இருந்தாலும் எப்போ இருந்தாலுமே அவருக்காக எங்கேயுமே வருவோம். ஏன்னா வந்ததே அவரை படங்கள்லாம் பார்த்து தான் வந்து வந்தோம். அதனால் அவரை வந்து சமீபத்தில் தனுஷ் வந்து செல்லன்னு கூப்பிட்டாரு. நாங்களும் அப்படி தான் கூப்பிடுவோம். என்ன மாதிரி காஸ்டியூம் பாருங்க சார், அழகாக இருக்கீங்க சார். இப்போ ஒரு மாபெரும் விழா எடுக்கணும்னு நாங்கள் நினச்சிட்டே இருக்கோம். அது தள்ளி 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 போயிட்டே இருக்கு. கன்ஃபார்ம் நிச்சயமாக அவருடைய அதான் அந்த விழா எப்படியெல்லாம் பண்ணணும்னு ஒவ்வொரு முறையும் பெரிய ப்ரிப்ரேஷன்லாம் போயிட்டே இருக்குது. அது மிஸ் ஆகிட்டே இருக்குது. நிச்சயமாக அவருடைய ஒவ்வொரு ஆடியோ ஃபங்க்ஷன்லேயும் அது விழாவாக நம்ம மாற்றிட வேண்டியதான். நிச்சயமாக அவர் மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எங்கேயாவது ஒரு எப்போயாவது ஏதாவது எத்தனை மணி ஆனாலும் அவருடைய படம் பார்த்தா இப்போ கூட ஃபோன் பண்ணி அவர் எங்கே இருக்கார், என்ன வேலையில் இருக்கார், அதெல்லாம் பற்றி யோசிக்காமல் சார் இப்போ தான் சார் பார்த்தேன் சார், எப்படி சார் இது எப்படி சார் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் ஆச்சரியப்பட்டு கேட்டே இருப்போம். அவரோட பேசும்போதும் அவருடைய அனுபவங்களை கேட்கும்போதும் அவர் வந்து உண்மையிலேயே சமீபத்தில் இளையராஜாவுடைய பயோபிக் இதில் வந்து படம் பார்க்குறது அந்த விழாவில் போய் பேசும்போது அவர் வந்து சொன்னார், நீங்கள் வந்து அதிசயம் சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களையும் இவர் பாதுகாக்கப்பட வேண்டியவர்னு ஒவ்வொருத்தரையும் சொன்னார். நீங்களும் தான் சார், நீங்களும் தான். உங்களுக்கான பயோபிக்கும் கூடிய விரைவில் யாரோ ஒருத்தர் எடுப்பாங்க. நிச்சயமாக அது 6 வரிசையில் வர எல்லா ஹீரோயினும் வந்து அதுலேயும் வருவாங்க. நிச்சயமாக வாழ்த்துக்கள் சார். இந்த விழாவுக்கு வந்து வெற்றிமாறன் அவர் பக்கத்தில் உட்கார்றதுக்கான எல்லா தகுதியும் உள்ள ஒரே இயக்குனர் இப்போ அவர் தான். அதுக்கான அவ்வளோ பவர்ஃபுல்லான படங்கள் ரொம்ப சமீபத்தில் ஒரு கல்லூரி விழாவுக்கு போனப்போ இப்போ சமீபத்தில் உங்களுக்கு பிடிச்ச இயக்குனையாக இருந்து உங்களுக்கு ரொம்ப பாதித்த இயக்குனையான்னு கேட்டதுக்கு வெற்றிமாறன் தான் நான் சொன்னேன். உண்மையிலேயே எனக்கு எதாவது இன்ஸ்பிரேஷனாக எதாவது டயர்டாக இருந்தால் போய் யாரோடய பேசன்னு தோணுச்சுன்னா வெற்றிமாறன் ஆஃபீஸ் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்தா மறுபடியும் ஒரு எனர்ஜி வந்த மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு மிக தகுதியான தரமான ஒரு இயக்குனர். புதுசாக இந்த சமீபத்தில் இந்த அமைப்பில் வெற்றி பெற்று வந்த தலைவர் இங்கே உட்காந்துருக்காரு உதயகுமார் சார், அவருக்கு வாழ்த்துக்கள். பேரரசு சாருக்கு வாழ்த்துக்கள். சங்கர்னு பேரை ஒரு டைரக்டராக மறுபடியும் ஒருத்தர் வச்சுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா ஏற்கனவே பழைய சங்கர்னு ஒரு டைரக்டர், அவரே அவ்வளோ பிரம்மாண்டமானவர். அதை தாண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு டைரக்டர் சங்கர்னு ஒரே ஒரு ஷா மட்டும் மாற்றிட்டு ஒருத்தர் வந்தார். திரும்பி இன்னொரு ஆனந்த் சங்கர்னு ஒரு டைரக்டர் வந்தாங்க. அந்த பேருக்குன்னே ஒரு உண்மையிலேயே அவர் யானையை பற்றி சொன்ன மாதிரி அதுவும் ஒரு மாபெரும் யானை மாதிரியான ஒரு பிரம்மாண்டம் தான் அந்த பேர். உங்களுக்கு வாழ்த்துக்கள். பேக்ரவுண்டு ஸ்கோர் பண்ணுறதுக்கான அவங்க சொன்னாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஜிவி சார் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்னேகன் எல்லாருக்கும். சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி இல்லாமல் பல படங்கள் வர்றதே இல்லை. அவங்க தொட்டாலே இந்த படம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. சக்தி வந்து ரொம்ப சின்சியரான ஒருத்தர். ரொம்ப அழகான படங்கள் வாங்கி அற்புதமாக ரிலீஸ் பண்ணுறாரு. டெல்லி பாபு சார் அவருக்கும் வாழ்த்துக்கள். சமீபத்தில் பாம்பேலாம் போயிட்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க. அந்த ப்ரொடியூசர்கள் நானும் படம் பண்ணுறேன் இப்போது. குட், வாழ்த்துக்கள் சார். அவங்க அப்பா
அப்பா பக்கத்தில் உட்காந்து சொன்னார், நான் சங்கருடைய ஃபாதர்னு சொல்லி. இந்த படம் வந்து யானை பற்றியான படம் மாதிரி தெரியல, அது வந்து ஒரு பேக்ரவுண்டு மாதிரி தான் இருக்குது. அந்த டைட்டில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் கல்வன் சொன்னால் அது ஏதோ அந்த பவலா காட்டி வேறு ஏதோ வேலை செய்கிறாங்கன்னு தெரியுது. குட். எனிவே, வாழ்த்துக்கள், மாபெரும் வெற்றி அடையணும். கூடிய விரைவில் வெற்றி, குறிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளுக்கெல்லாம் குருநாதர் மாதிரி இருக்கக்கூடிய பாரதியார் சாருக்கு கூடிய விரைவில் மாபெரும் விழா எடுக்கணும்னு சொல்லி இந்த ஒவ்வொரு விழாவிலையும் நம்ம அதை பற்றி பேசுகிறோம். இந்த முறை இது வந்து ரொம்ப அழுத்தமாக, ரொம்ப மனசோடு நான் சொல்கிறேன். நம்மளுக்கு வயசாகுது, அவருக்காகலை, எங்களுக்கு தான் சார் பயமாக இருக்குது. இந்த எனர்ஜி இருக்கும்போது எல்லாருடைய பேரை சரியாக உச்சரிக்கிற தகுதி இருக்கிறப்பயே கொஞ்சம் அந்த வேலையை செஞ்சிடணும்னு தோணுது. கூடிய விரைவில் செய்வோம். பாலா, அந்த விழாவுக்கு உங்களை நான் கூப்பிட்றோம். தேங்க்யூ. வெறும் வயிற்றில் வெண்ணில சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு, அந்த பஞ்சு நல்லா இருந்துச்சு. யார் பேராவது விட்டுருந்தா சாரி. பேசாமையே நன்றி சொன்ன 6-8 பேர் தான் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். குட். நன்றி, வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதோட சேர்த்து இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ சார். அதாவது ஜிவி சாரை நீங்கள் வந்து போன ஃபங்க்ஷனில் பார்த்து ஹீரோ ஆவீங்கன்னு சொன்னீங்க, ஹீரோ ஆகிட்டாங்க. நானும் வீடு மாறுவேன்னு சொல்லுங்கள் சார். ஏன்னா ஹவுஸ் ஓனர் 5 மாதம் ரேட் 5 ரூபா ஏற்றுறாரு. என்னோட வீடு மாற முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் இந்த வாட்டி தயவுசெய்து சொல்லுங்கள் சார், நானும் வீடு மாறிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் வார்த்தைகளுக்கு. தேங்க்யூ. ஸோ சார் சார் மைக்கில் சொல்லுங்கள். நல்ல விஷயம் போகும்போது ஆடியோ கூட ஆர்வ கலர் ஆகுது சார். தேங்க்யூ சார். ஒரு ஆக்டருக்காக இறங்கி நீங்கள் பாருங்க சார், டேரக்டர். இது சொன்னது நான் இல்லைங்க, யார் வாயிலேருந்து வந்திருக்கு தெரியுமா? வெற்றி வாயிலேருந்து வந்திருக்கு. கூடிய சீக்கிரம் நீங்களும் ஹீரோ ஆகிடுவீங்கன்னு சொல்லி. ஏன் இதாங்க தகுதி. இதே மாதிரி வைக்கப்பட்ட அப்படி இது வந்து சிவகார்த்திகேயன். சத்தியமாக சொல்கிறேன், இதே வெக்கம்தான் சார். நானா சார் என்ன சார் சொல்கிறீங்க? ஏன்னா நான் இது பல மேடையில் சொல்லியிருக்கேன். வழக்கேன் படத்துக்காக வந்து ஆடிஷன் நடக்குதுன்னு சொன்னோன்னே ஆஃபீஸ் வந்து அப்படி வந்துட்டு, சார் படத்தில் ஏதாவது காமெடின்னு எதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து சாரை போய் பார்க்குறேன் பாலாஜி சார்ன்னு. நான் சொன்னேன், காமெடின்னு இல்லைங்க, ஹீரோவே எம்டியாக தான் இருக்குது. சார் என்ன சார் ஹீரோன்னு சொல்லி. இதே வெக்கம்தான், அதான் தகுதி. வந்துடுவீங்க கூடி சீக்கிரம். நான் சொல்லுங்கள், வெற்றிமாறன் சார் சொன்னார்.